தேடி வந்திருக்கின்றேன். நான் இன்னொரு வழக்கு வருது. எப்படி இருந்தது? நம்மை தேடி வந்திருக்கின்றேன். நான் எப்பேர் கொண்டவன்? நான் யாருக்கு பிறந்தேன்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? நான் எப்பேர் கொண்டவன்? பாட்டு ஒன்று பண்ணாரு மாமா போய் வர மாமா மச்சான் ஆசீர்வாதம் நான் அது காலை தொட்டு கும்பிட்டுமா கூட்டு நான் வரமாட்டேன் என்னை கூடாதுன்னு அப்போ சரி மாமான்னு காலை தொட்டு கும்பிட்டுமா சரி மச்சான் நல்லா எங்கே போனாங்கன்னு சொன்ன காலங்களை மேல நீட்ட கேட்கக்கூடாது மகாராஜா நான் வந்தது தெரியும் அப்படி என் நானும்
இன்னைக்கு மேட்ச் ஆனா மகுத தேசம் நாடு. ஆமா மகுத தேசம் ஆண்டக்கூடிய என் தந்தை ఏమో టీపులో మీరు వందనామన మొత్తం மகுத தேசம் ஆண்டக்கூடிய என் தந்தை மருதமன் என் தாய் 2 பேர். மகுத மன்னனுக்கு 2 தேவைகள். கற்பனை பற்பனை. கற்பனி பொறுப்பனி இந்த மாதிரி பண்ணி கிடையாது. கற்பனை அதான் கருப்பு பண்ணி கருப்பு பண்ணி புது பண்ணி கற்பனை ஓட்ட வச்சுட்டாங்களா என்ன ஓட்ட வச்சுட்டாங்களா போட்டிது என்ன கற்பனை வரல கற்பனை 2 தாய்கள். எப்படியா 2 தாய்கள். ஆமா 2 தாய்கள் பத்திலே நான் வருவனாக பிறந்தேன். என்ன குருநாக 2 கர்ப்பத்துல நான் வருவனாக பிறந்தேன். ஒரு குழந்தை ஒரு கர்ப்பத்துல எப்படி பிறக்கும்? 2 பேர் வயசுல எப்படி போறாங்க கவுனே என் பிறப்பு இரு பிளவாக நான் பிறந்தேன். நான் எப்படி பிறந்தேன்? என் பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? ஓர் தரத்திலே மரங்கள் மனைக்கு குழந்தை இல்லாமலே வாழ்ந்து வந்தார். வாழ்ந்த தரத்திலே முதலாக கர்ப்பிணி மாறிவிட்டார். குழந்தையை பிறக்கவில்லை. அண்ணன் தங்கை விடக்கூடிய பொறுப்பனை மாறிவிட்டார். பொறுப்பனையை மாறிவிட்டோம். குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வந்தார். ஆனால் குழந்தை இல்லாமலே வாழ்கிறோமே. இப்பேர் கொண்ட மகத தேசத்துக்கு அரசராக இருந்தோம். எவ்வளவு நன்மைகள் செய்தோம். நமக்கு குழந்தையை என்று சொல்லி அவனுக்கு பெரிய மன வருத்தம். அப்பேர் கொண்டு மன வருத்தத்தை நீக்க வேண்டும் சொல்லி மரகத மரணம் பரமனை கோரி தவம் செய்யக்கூடிய தனத்திலே பரமனுக்கு நிகராக ஒருவரை பார்த்தார். தண்டக்க வசிக முனிவர். என்ன முனிவர் அன்னவரும் பரமனை கோரி நீண்ட வருடமாகவே பூஜை செய்யக்கூடியவர். அப்பேற்பட்டவரை சந்தித்தார் என் தந்தை மரகதமன். சென்று ஐயனே எனக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தையில குறை என்னை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும். அதாவது எனக்கு குழந்தை பார்க்க நீங்க தர வேண்டும் சொல்லி வரத்தை கோரி கேட்டார். அன்னவரும் 12 வருடத்துக்கு ஒருமுறை காக்கக்கூடிய ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த கனியை உன் மனைவிகள் பசித்தார். கண்டிப்பா குழந்தை பிறக்க தெரிவித்தார். முனிவராவட்ட ஒரு கனியை கொடுத்தார். ஆனால் தாய் 2 பேர். ஆனால் 2 தாய்களுமே ஒருவருக்கு ஒருவர் ஒப்புக்கொள்ளாமலே இரு பிளவ கனியை பிளந்தார்கள். சரி பாதி ஒருவர் தாய் உண்டார். மற்றொரு பாதி பொற்பனை உண்டார். இருவருமே கனியை பசித்தார்கள். இருவர் கர்ப்பத்துல குழந்தை எப்படி பிறக்கும்? எப்படிடா பிறக்கண்டே? ஒரு கிராமத்துல தான் பிறக்கும். அதான் குழந்தை எப்படி பிறக்கும்? பாதி பாதியா பிறக்கும். பேசாத. ஒரு கர்ப்பத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி பிறக்கும்? நல்லாதான் பிறக்கும். எப்படி? 2 கை 2 காலு 2 கண்ணு 1 மூக்கு 1 வாய். ஒரு கர்ப்பத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் 2 கண் 2 கை 2 கால் 2 செவி 2 தோரம் என்று சொல்லக்கூடிய ஒரு முழு குழந்தையாக பிறக்கும். ஆனால் என் தாய் கர்ப்பத்திலே 2 பிளவாக 2 பிளவாக பிறந்தேன். ஒரு தாய் கர்ப்பத்திலே ஓர் கரம் ஒரு கால் ஒரு தோரகை ஒரு செவி ஒரு கண் அப்படின்னு சொல்லி தனி பிளவாக பிறங்கி எல்லாமே சரி பாதியா பிறங்கி பாதி ஆமா காலு கூட பாதியா காலு பாதி கை பாதி கண்ணு பாதி மூக்கு பாதி காலு கூட பாதி காலும் பாதி காலும் பாதி அதும் பாதி 2 பிளவாக பிறங்கி ஆனால் என் தாய்கள் பார்த்தார்கள். ஐயோ கணவர் வார்த்தையை கேட்காமலே கனி 2 பிளவாக பிறந்து புசித்தோம். 2 கர்ப்பத்திலே குழந்தை 2 பிளவாக பிறந்து விட்டீர். இப்பேர் குழந்தை சொல்லி கணவரத்தில் ஒப்படைக்க மரகத மரணம் மனைவிகளை ஏறிதமாக பேசி இப்பேர் கொண்ட குழந்தை நம் நாட்டில் இருந்தார். நம் நாட்டுக்கு கேட்க சொல்லி 2 பிளவாக குழந்தை எடுத்து ஆகாயபுரமாக வீசினார். ஆகாயபுரமாக வீசினார். இந்த குழந்தையோ ஆகாயபுரமா சென்று சராஜை வனத்திலே மனத்தில் விழுந்தது. சராதேவியா வட்டவளம் தினந்தோறும் காணகத்திலே வேட்டைக்கு வருவது வழக்கம். எப்படியே வேட்டைக்கு வருவது
ஆகர தேடி வருவது வழக்கம். அப்படி சராதேவி ஒரு தனத்திலே இந்த அதாவது சராதேவி வனத்திலே குழந்தையின் ஓசை ஓவென்று குழந்தை கெட்டது. சராதேவி பட்டவளோ நரவாட அடிக்கிறது. நமக்கு இறை கிடந்து விட்டு சொல்லி சராதேவி ஓடி வந்து பார்த்தால் 2 குழந்தைகள் 2 பிளவா இருக்கிறது. சராதேவி பட்டவளோ எடுத்தால் குழந்தைகளை பார்த்தால் உதிரம் கூட காயவில்லை 2 குழந்தைகளுக்கும். என்ன உதிரம் கூட காயவில்லை? 2 பிறகு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதிரம் கூட காயவில்லை சொல்லி எடுத்து பார்த்தால் சராதேவி பார்த்த உடனே குழந்தை இரண்டுமே சராயன வட்டி கொண்டது. என்ன சராயன வட்டி கொண்டது. ஒட்டி கொண்ட பிறகு இப்பேர் கொண்ட சிசுவை பசித்தால் நமக்கு ஏற்கும்படி சொல்லி யோசித்து பார்த்தால் சராதேவி நமக்கென மரகத வரணா பெருத்ததோர் ஆலயத்தை கட்டி வருவருக்கும் போவருக்கு இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கிறோம் நாளத்தை அண்ணனுக்கு குழந்தை குறை நீண்ட உணவாகவே அவனை துன்பப்பட செய்கிறதவா என்னவனுக்கு இந்த குழந்தையை கொடுத்தால் நல்லபடியா வளர்த்து என்னவனுக்கு இந்த நாட்டுக்கு அவனை சொல்லி மரகத மரத்தில் ஒப்படைத்தால் சராதேவி அந்த குழந்தையா விட்டது 2 பிளவாக இருந்து ஒரே பிளவா ஒட்டி கொண்டதனால் அந்தவனுக்கு சொல்லி ஊரு போய் மல்லிகா மல்லிகா மல்லடி கொல்லிகா என் கொல்லிகா ஜானகா கூட்டுங்க ஜானகா கூட்டுங்க அப்படி